ராஜ்குமார் ஃபேமிலிக்கும் கமலுக்கும் ஒரு நெருக்கம் அப்பையிலேருந்து இருக்கு. இப்படி நாங்க வந்து தமிழ்ல இருந்து கரணபுரம் சொன்னாலுமே அவரும் சொல்றாரு, இது வந்து வரலாற்று ஆசிரியர் தான் சொல்லியிருக்காங்க, அவங்கள மூலம் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா நாங்களாம் அண்ணன் தம்பி இதுல என்ன தவறு இருக்கும் போது மன்னிப்பு கேட்கல என்ன தவறு இருக்குன்னு தமிழிசை வரைக்கும் சொல்றாங்க. இதே தமிழிசை வந்துட்டு அமித்ஷா மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் சொன்னாரு, சமஸ்கிருதத்துல இருந்து தான் இந்தியாவுடைய எல்லா மொழிகளும் வந்தது. இப்ப தமிழ்ல இருந்து கன்னடம்ல இருந்து எல்லாமே சமஸ்கிருதத்துல இருந்தா வருது. இதை சொன்னது அமித்ஷா அவர்கள். மன்னிப்பு கேட்க சொல்லுவாரா? இது சரி தவறு, இந்த கருத்து சரியா தவறாங்கிறது அறிஞர்கள் பார்த்துக்கிட்டோம். சும்மா ஏதோ ஒண்ணு பெணாத்தணுங்கிறதுக்காக அந்த பெண் வந்துட்டு அழகா பெணாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது கமலுக்கு ஒரு சட்டம், அமித்ஷாவுக்கு ஒரு சட்டம். இங்க ஒரு சர்ச்சை நடக்குதுன்னு வைங்களேன், பெரும்பாலும் வந்துட்டு மொழி ரீதியா இன ரீதியா பாஜக. அப்போ வந்து உண்மையிலே இந்த பேச்சு வந்து கன்னட மக்கள் மனசை புண்படுத்திருக்காக தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி சித்தராமையாவுக்கு என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, கமல் அவர்களால ஒரு தமிழரால ஒரு கன்னடர் 3 நாளா குளிக்கல, இப்படி சொல்லுவீங்களா நீங்க? அப்ப கமலை வந்துட்டு நீங்க என்ன பாராட்டுவீங்களா? நீங்க பாத்தியா எனக்கா தண்ணி குடிக்கல, என்னால பாத்தியா ஊர்ல இருக்கட்டும் 3 நாளா குளிக்கவே இல்லை, இப்படிலாம் நம்ம பேச முடியுமா? சினிமா கலைஞனுங்கிற இந்த ஒரு பேனரை தாண்டி மொழி ரீதியாவோ நான் தமிழன் அப்படி எப்படின்னு சொல்லி எந்த ஒரு படத்தையும் ரஜினி விற்றதை போல் கமல் விற்கல. கமல் அவர்கள் மேல ஏன் இவ்வளவு வன்மம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கமல் பேசின எல்லாமே ஒரு கலைஞன், ஒரு கலைஞானி கமல்ஹாசன் பேசுறேன். ஆனா இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே டிஎம்கேனுடைய எம்பி பேசிட்டு. ஆனா இன்னைக்கு கமலுக்கு இருக்கக்கூடிய இமேஜ்ங்கிறது மையத்தினுடைய தலைவரா கமல் பேசியிருந்தா கூட இந்த சிக்கல் வந்திருக்காரு. சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கமல்ஹாசன், அதாவது திராவிட கட்சியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் பேசும்போது தான் இது சர்ச்சையா மாறுது. நாளைக்கு இதே மாதிரியான ஒரு வார்த்தையை வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல இளையராஜா பேசினாலும் அது சிக்கலா மாறும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அவரும் எம்பியா மாற போறாரு, இல்ல எம்பியா இருக்காருன்னும் போது இங்க சிக்கலே என்னன்னா, நீங்க எந்த கட்சியோட ஒரு தொடர்பு இருக்கு. இங்க ஒரு தமிழனோ இல்ல வந்துட்டு ஒரு கலைஞானியோ கன்னடத்தை வந்துட்டு கன்னட மொழியை இழிவுபடுத்தல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி இவர் பேசியிருக்காரு அப்படின்னும் போது அப்ப அவங்களுக்கு எங்க மொழி மேல என்ன காழ்ப்புணர்ச்சிங்கிற இந்த ஒரு ஆங்கிள் தான் கமல் மேல பாஞ்சுக்கிட்டே இருக்கு. தமிழக கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் அசரப் இணைந்திருக்கிறார். வணக்கம் அசரப் ப்ரோ. இப்போ வந்து தக் லைஃப் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆனா கமல் படம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி அப்படி கிரியேட் ஆயிடும். இப்ப ரீசெண்டா அந்த விழாவில் பேசின விஷயங்களுக்கு கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு. அதுக்கு பிறகு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, சுமூகமா பேசி முடிப்போம் இப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. இப்ப நாளைக்கு தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இன்ன வரைக்கும் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு கமல் சொன்ன விதத்துல யாரு பக்கம் நியாயம் இருக்கு? இல்ல, முதல் கட்டமா இப்ப கமல்ஹாசன் அவர்களுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இப்ப நாயகனுக்கு அப்புறம் இந்த ஜோடி 2 பேரும் சேர்றாங்கன்னு வைங்களேன். இதனுடைய டாக்குன்னும் போது இவங்க 2 பேரும் சேர்றாங்கன்றதை தவிர இந்த படத்துக்கு பாசிட்டிவான டாக்காவே எதுவுமே இல்லை. எஸ்டிஆர் உள்ள வராரு அப்படின்னா நிறைய பேர் எஸ்டிஆர் இருக்காருன்னு வந்துட்டு ஒரு பயங்கரமான வைபை கொடுத்தா கூட இந்த ஒரு படத்துக்கு ஒரு மேஜிக்னு ஒன்று இருக்கும்ல, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மேஜிக் வந்து இந்த படத்துல மிஸ்ஸிங்காவே இருந்தது. அது கரெக்டா இந்த ஆடியோ லான்ச்ல யாரோ சொல்லி யாரோ பேசுற மாதிரி டக்குன்னு பதிச்சு. அது ரஹ்மானுடைய பாடல் மூலியமா சின்மை வைரமுத்து கான்ட்ரவர்சியும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ். சின்மை பாட்டு நல்லா இருக்கா, தீ பாட்டு நல்லா இருக்கான்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நடுவில் வந்துட்டு வைரமுத்தை போட்டு அடி அடிக்கிறோம். ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேன். ஏன்னா பழைய கதை என்னை விட்டுருங்கன்னா கூட அவரை போட்டு அடிக்கிறோம். இதுல நடுவில் வந்துட்டு டிஎம்கே உள்ள வருதுன்னு சொல்லி இந்த ஒரு ஆங்கிள்லயும் தகவலுக்கு நல்ல விதமான ஒரு ஸ்பார்க் அண்ட் பப்ளிசிட்டி. இன்னொரு விதத்துல என்ன அப்படின்னா வந்துட்டு கமல் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதாவது தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில அவர் சொன்னாரு. அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சொன்ன விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கு இன்னும் ஒரு கூடுதல் அட்ராக்ஷனை கொடுத்துருக்கு. இந்த இத்தனை வருஷ காலத்துல வந்துட்டு நீங்க கமலோட ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா எந்தெந்த படங்கள்லாம் சர்ச்சை ஆகுதோ அது கல்ட்டா மாறுது. உதாரணத்துக்கு வந்துட்டு இப்ப ஹேராம் படம் ரிலீஸ் ஆகி அவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை, அவ்வளவு பெரிய ஒரு சிக்கல். ஆனா இன்றளவும் கமல் அவர்களுடைய கெரியர்ல ஒரு உச்சம்னா ஹேராம் தான். நாயகன் நல்லா இருக்கு எல்லாம் தாண்டி ஹேராம மிஞ்ச இன்னொரு படம் கமலுக்கே வரலையோங்கிற ஒரு கேள்வியே நமக்கு இருக்கு. விருமாண்டி சுருவம் படம் கூட அந்த பிரச்சனை நிச்சயமா. இப்ப விருமாண்டிக்கு வந்துட்டு டைட்டில மாத்தணும் அப்படின்னும் கமல் அவர்கள் இன்றளவும் பேசின ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் குடிச்சிட்டு பேசுறாருன்னா கூட அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. ஆமா, சண்டியன் பேர் வைக்கல. சோ இப்படி எல்லாமே அவருக்கு சர்ச்சை ஆகும் போது கல்ட்டா மாறுது. அப்போ எதிர்ப்புகளை தாண்டி தான் வளர்ந்துருக்காரு. இப்ப ரஜினிக்கும் கமலுக்குமான வித்தியாசம் என்னன்னா, ரஜினிக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னு வைக்கலாம், அந்த படம் காலியா. ரஜினியுடைய எதிர்ப்புங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து எப்பவுமே எதிர்நீச்சல் போற ஆள் கிடையாது, அந்த ஃப்ளோல போற ஆள். அதனாலதான் அவரால் வெற்றியான மனிதர்களோட மட்டும் தான் பயணிக்க முடியும். ஆனா கமல் அப்படி கிடையாது, எதிர்நீச்சல் போடுறவர். தோத்த எல்லாரோடையும் அவரால் பயணிக்க முடியும், அதுல வெற்றி கொடுக்க முடியும்.
இது கமலுடைய நிலை. சோ அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச்சை ஒண்ணு கிரியேட் ஆச்சுல, இது தக் லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய பிளஸ். இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அது வசூல் ரீதியா இருக்கட்டும், வர்த்தக ரீதியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு விமர்சன ரீதியா இருக்கட்டும், இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பையும் வெற்றியை கொடுக்கும். அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளி தான் தெரிஞ்சோ தெரியாமலோ ரஹ்மான் கொளுத்தி போட்டதும் நம்ம கமல் அவர்கள் கொளுத்தி போட்டதும் ரெண்டும் பத்திக்கிட்டு எரியுது. நல்லது. ராஜ்குமார் ஃபேமிலிக்கும் கமலுக்கும் ஒரு நெருக்கம் அப்பையிலேருந்து இருக்கு. இப்படி நாங்க வந்து தமிழ்ல இருந்து கரணபுரம் சொன்னாலுமே அவரும் சொல்றாரு இது வந்து வரலாற்று ஆசிரியர் தான் சொல்லியிருக்காங்க, அவங்கள மூலம் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா நாங்களாம் அண்ணன் தம்பி இதுல என்ன தவறு இருக்க போது, மன்னிப்பு கேட்கல என்ன தவறு இருக்குன்னு தமிழிசை வரைக்கும் சொல்றாங்க. அப்ப இது அரசியல் எங்க இருந்து இதுல உருவானது ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் யதார்த்தமா சொல்றாரு இல்ல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு. ஆனா இப்ப தமிழிசை வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்டதுல என்ன வந்து மன்னிப்பு கேட்கணும், பக்கத்து மாநிலமா இருக்காங்க பிரச்சனை வேண்டாம் இப்படின்னு பேசுற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்ல தமிழிசை வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. இதே தமிழிசை வந்துட்டு அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் சொன்னாரு சமஸ்கிருதத்துல இருந்து தான் இந்தியாவுடைய எல்லா மொழிகளும் வந்தது அப்படின்னு. இப்ப தமிழ்ல இருந்து கன்னடம்ல இருந்து எல்லாமே சமஸ்கிருதத்துல இருந்து தான் வருது. இதை சொன்னது அமித்ஷா அவர்கள். மன்னிப்பு கேட்க சொல்லுவாரா? இது சரி தவறு, இந்த கருத்து சரியா தவறாங்கிறது அறிஞர்கள் பார்த்துக்கிட்டோம், மொழி ஆய்வாளர்கள் பார்த்துக்கிட்டோம். ஆனா இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இல்லையா, இதே தமிழிசை கமல் அவர்களை சொல்ற மாதிரி அமித்ஷா கிட்ட போயிட்டு முதல்ல மன்னிப்பு சொல்லியா அப்புறம் அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட முடியுமா? சும்மா ஏதோ ஒண்ணு பெணாத்தணுங்கிறதுக்காக அந்த பெண் வந்துட்டு அழகா பெணாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது கமலுக்கு ஒரு சட்டம், அமித்ஷாவுக்கு ஒரு சட்டம். கமல் மேல ஏன் இந்த சட்டம் பாயுது அப்படின்னா, இப்போ ஒரு டிஎம்கே கூட இருக்காரு, ஒரு எம்பியா மாற போறாருங்கிற இந்த ஒரு நிலை இருக்குல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாஜகவை சார்ந்த எல்லாரும் கமல் அடிக்கதான் செய்வாங்க. இது அப்படிதான் இருக்கு. இது அந்த ஒரு பிம்பமா தான். அப்ப இதுக்கு முன்னாடி பாஜக தான் இந்த விஷயத்தை பண்றாங்க. ஆமா, இது எல்லாம் இங்க ஒரு சர்ச்சை நடக்குதுன்னு வைங்களேன். பெரும்பாலும் வந்துட்டு மொழி ரீதியா இன ரீதியா பாஜக, நீங்க பாலியல் ரீதியா நடந்தா வேணா வேற வேற கட்சிகளை கொண்டுட்டு வரலாம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மொழி ரீதியா இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு நிலையில வந்துட்டு ஒரு ஸ்டேட் பிரச்சனை இப்படி எங்க இடத்துல எங்க இருந்தாலும் பாஜக இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழிசை அவர்கள் வந்துட்டு இதை பத்தி பேசணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு டைம்ல கவர்னரா இருந்தாங்க, சோ அவங்க வந்துட்டு எல்லா விதமான நிலைகளையும் பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. பட் அப்ப கூட கர்நாடகால இல்லைன்னு வைங்களேன். பட் ஆனா இந்த விஷயத்த அவங்க பத்தி பேசணுங்கிற தேவை என்ன இருக்கு? அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. ஆனா அவங்க ஏன் பேசுறாங்க அப்படின்னா, இது மறைமுகமா பாஜகவை சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அமித்ஷா தான் முதல்ல இந்த கருத்தை வச்சாரு. சமஸ்கிருதத்துல இருந்துதான் மீது எல்லா மொழிகளும் வந்திருக்கு, இந்திய மொழிகள் எல்லாமே. அப்ப யார் மன்னிப்பு கேட்கறது? அப்ப அதுவே வந்துட்டு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பிழையான கருத்து. அப்படி இருக்கும்போது கமல் அவர்கள் சொன்னது வரலாற்று ரீதியான பிழையான கருத்து இல்லையா? அது சரியான கருத்து தானே. இதுல கமல் அவர்கள் சொன்னதுல கமல் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த கருத்தே முதல்ல வந்துட்டு அவருடைய கருத்து கிடையாதுங்க. அது வந்துட்டு எப்படின்னா, இப்ப ராபர்ட் கால்வால் மாதிரியான நிறைய லைக் மொழி சார்ந்த அறிஞர்கள் வந்துட்டு ஏற்கனவே கொடுத்த ஆய்வு தான். அந்த ஆய்வினுடைய வெளிப்பாடா வந்துட்டு இவர் வந்துட்டு அதனுடைய தொடர்ச்சியா பேசுறாரு. இப்போ திருவள்ளுவர் ஒரு கருத்து சொல்றாரு, அந்த கருத்தை வந்துட்டு நாம வந்துட்டு சொல்றோம் அப்படின்னும் போது அது கணக்குப்படி நமக்கு பிடிச்ச அந்த கருத்தை சொல்றோம். ஆனா அது அவருடைய கருத்து கிடையாது, திருவள்ளுவர் சொன்ன கருத்து. அவர் திருவள்ளுவருடைய கருத்தை எடுத்து அவர் இங்க பதிவு பண்றாரு. இப்ப கமல் அவர்கள் மேல நீங்க கேஸ் போடணும் இல்ல அவரை நீங்க மன்னிப்பு கேட்கணும்னா, மொழி ரீதியா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதை பத்தி பேசினாங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் நீங்க வந்துட்டு கேஸ் போடணும் இல்ல அவங்களை மன்னிப்பு கேட்கணும். கமல் அவர்கள் அந்த கருத்தை எடுத்து பேசியிருக்காரு. என்ன ஒண்ணு மேபி அவர் வந்துட்டு இன்னாருன்னு சொல்லி மேற்கோள் காட்டியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து சிக்கல் வந்திருக்காரு. ஆனா அப்படி தேவையே கிடையாதுங்க. ஒரு மொழி இங்க இருந்துதான் வந்தது அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு, அதை வந்துட்டு ஒரு கலைஞானி எடுத்து பேசுறாருன்னா அது தவறா இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அந்த தவறுன்னு சொல்றதே முட்டாள்தனம். இதெல்லாம் தாண்டி மன்னிப்பு கேட்டா என்ன தப்புன்றாங்கல்ல. ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வாசல்ல வந்து காரை பார்க் பண்ணிட்டு போயிடுவான். எப்பா நவுட்டு பா அப்படின்னு நீ மன்னிப்பு கேள்றா, அப்பதான் நவுட்டு அப்படின்னா நம்ம அவனை என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்களேன். சப்ப மேட்ரு. நம்ம வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்டினவனுக்கு இதுதான் கெதி அப்படின்னா, ரெண்டு விதமான ஒரு ஸ்டேட்டுங்க. இந்த ஸ்டேட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் அரசியல் ரீதியா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு வார்த்தை பாராட்டுறாரு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை, அந்த பாராட்டுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நிச்சயமா கேட்க முடியாது. கமல் கேட்காமல் இருப்பதுதான் அவருடைய உயரிய பண்பா நான் பாக்குறேன். ஏன்னா அப்படி எங்கேயாவது இடத்துல அவர் கேட்டுட்டாருன்னு வைங்களேன், அப்ப ரஜினிக்கும் கமலுக்கும் என்ன வித்தியாசம்? படம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வர்றாரு. கமல் அது இது வரைக்கும் அப்படி பண்ணதே கிடையாது. ஓகே அவ்வளவுதானே, 10 கோடி போச்சா 20 கோடி போச்சா தூக்கி போடுன்ற அந்த மனநிலையில தான் இருக்கிறாரு. 20 வயசு 30 வயசு 40 வயசுல எல்லாம் மன்னிப்பு கேட்காத கமல் 70 வயசுல கேட்பாரா? கேட்க மாட்டேன். கேட்காம இருப்பதுதான் சரி. படத்துல அரசியல் பேசியிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒன்று பேசியிருக்காங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. இதை இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போறது இருக்குல்ல. முதல்ல சித்தாராமே கண்டனம் தெரிவிக்காரு, கமலுக்கு என்ன தெரியும் கன்னடத்தை பத்தி அப்படின்னு. அப்ப இவ்வளவு நாள் கமலை தெரிஞ்சவங்க தானே. அப்ப வந்து உண்மையிலே இந்த பேச்சு வந்து கன்னட மக்கள் மனசை புண்படுத்திருக்காக தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி சித்தாராமையாவுக்கு என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல உண்மையிலேயே வந்து நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரிஜினலா இருக்கக்கூடிய கன்னட மக்களுக்கு யாருமே இது புண்பட்டு இருக்காது. அவங்க பாட்டுக்கு அதை கடந்து போயிருப்பாங்க.
வேலையே இல்லாமல் இதை வைத்து அரசியல் செய்யணும்னு ஒரு கூட்டம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நம்ம ஸ்டேட்ல எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு தமிழுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உண்மையிலேயே அறிஞர்கள் கூட அமைதியா இருந்துடும். அவன் பாட்டு பேசிட்டு போடும், நம்ம பாட்டு நம்ம வேலையை போறோம். வேலையே இல்லாத ஒரு அரசியல் கூட்டம் என்ன பண்ண அப்படின்னா, என் தாய்மொழியை இழிவுபடுத்தியது என் தாயை இழிவுபடுத்துவதற்கு சமம்னு வசனம் எல்லாம் பேசிட்டு ஒரு போராட்டம். அவனுக்கு அதாங்க வேலை. அந்த மாதிரி அந்த பக்கத்துலயே வந்துட்டு இதையே குழப்பா வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு கூட்டம் வேணா பண்ணலாம். மக்கள் தெளிவா தான் இருப்பாங்க. மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல ஏதோ ஒரு ஆமா ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாமே அண்ணன் தம்பி தானே, அப்ப அங்கேருந்து இங்க வந்து கோழில இருந்து முட்டை வச்சா முட்டையில இருந்து கோழி வச்சாங்க அந்த கான்செப்ட் தானே, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஆனா இது அரசியலாக்குவது அரசியல்வாதி, அதுவும் வேலை இல்லாத ஒரு சில அரசியல்வாதிகள் தான். எல்லா அரசியல்வாதிகளும் அதை பண்றது கிடையாது. அப்ப இதை வந்துட்டு நாம ஒரு விஷயமா எடுத்துக்கிறதே வந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தவறான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி நம்ம கமலை வந்துட்டு குறை சொல்றோம். இப்ப அப்படியே வந்துட்டு சிவராஜ்குமார் எடுத்துக்கோங்க, இப்ப சிவானா எடுத்துக்கோங்க. இப்ப அவர் என்ன சொன்னாரு, நான் வந்துட்டு ஒருத்தர் கமலை அவர்கள் என்ன கட்டி பிடிச்சாரு, 3 நாள் வரைக்கும் குளிக்கவே இல்லை. இப்ப வந்துட்டு காவேரி பிரச்சனை வந்துட்டு தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் எப்பவுமே உண்டு, தண்ணி பிரச்சனை எப்பவுமே உண்டுன்னு வைங்களேன். யோசிச்சு பாருங்க, கமல் அவர்களால ஒரு தமிழரால ஒரு கன்னடர் 3 நாளா குளிக்கல, இப்படி சொல்லுவீங்களா நீங்க? அப்ப கமலை வந்துட்டு நீங்க என்ன பாராட்டுவீங்களா? நீங்க பாத்தியா எனக்கா தண்ணி குடிக்கல, என்னால பாத்தியா ஊர்ல இருக்கவங்க 3 நாளா குளிக்கவே இல்லை, இப்படிலாம் நம்ம பேச முடியுமா? இது எவ்வளவு அபத்தமானதோ அதை விட அபத்தமானதுதான் இப்ப கமலை மன்னிப்பு கேட்க சொல்றது. இது ரெண்டுமே வந்துட்டு எப்படின்னா ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு வாதம் தான். ஒரு மனிதர் குளிக்காம இருக்காரு, ஏன்னா அது அன்பின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு உச்சத்துல இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா, பாத்தியா நம்ம டீ கட்டில உட்காந்து நம்ம பேசுற மாதிரி டக்குன்னு வந்து பாத்தியா என் தலைவன் பாத்தியா வாழையே எது ஒரு கன்னடாவையே வந்துட்டு பாத்தியா குளிக்க விடாம மாட்டான், தண்ணி கொடுக்கணும்டா, கொடுக்கலன்னா இப்படிதான், இப்படி ஒரு தற்கொலை பேச வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கமலை மன்னிப்பு கேட்கறது தான் நான் சொல்றேன். ஏன்னா மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. இது அன்பால் வந்த ஒரு வார்த்தைங்க. இந்த அன்பால் வந்த வார்த்தைக்கே நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா வேற எதுக்குதான் மன்னிப்பு கேட்காம இருக்குன்னு சொல்லுவீங்க? தமிழனை எல்லா இடத்தையும் கூட்டிக்கிட்டே இருக்காங்க, இந்த இடத்துலயும் ஆல்மோஸ்ட் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல எனக்கு இந்த ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, 1-2 கட்சிகளாவது கமலுக்கு ஆதரவா பேசுறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி எந்த நடிகனுக்கும் எந்த பிரச்சனைனா வெளியில யாரும் பேச மாட்டாங்க. இப்ப ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு பேசுறாங்க. வேல்முருகன் அவர்கள் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இதை பத்தி குரல் கொடுக்குறாங்க. நீங்க கமல் அவர்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டுல கண்ணாரோட எந்த படமும் ரிலீஸ் ஆகும். பெரிய ஸ்டேட்மெண்ட். ஒரு மொழி ரீதியா ஒரு மனிதர் வந்துட்டு ரொம்ப நடுநிலையான ஒரு பதில சொல்றாரு. எங்க வேணாலும் என்ன வேணாலும் மொழி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது இங்க கமல் இன்வால்வ் ஆகும்போது இங்க அரசியலா மாறுது இல்லையா? இங்க இந்த இடத்துல தான் அரசியலா பாக்குறேன். இதே இடத்துல ரஜினி இந்த இடத்துல இருந்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் பெருசா பஞ்சாயத்து ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கன்னடர் தானே சொன்னாருன்ற மாதிரி கூட ஏத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா ரஜினி வந்து ஒரு துளி விரைவிக்கு ஒரு பூம் தங்கா சுடு தமிழ் எல்லாம் பேசும்போது கன்னட அமைப்புகளை போராட்டம் நடத்துறாங்களே. நார்மலா வந்துட்டு இந்த 2 விதமான கலப்பு சமூகத்துல இருந்து வந்தா 2 சமூகமும் ஏத்துக்காது. ஆல்மோஸ்ட் நடிகர்களுக்கும் அதே சிக்கல் தான். இப்ப ரஜினி வந்துட்டு என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசுன்னு சொல்லி பாடுறாரு. ஆனா அந்த பாடின ஷூட்டிங்க எங்க எடுத்தாங்கன்னா மைசூர்ல தான் எடுத்தாங்க. மைசூர்ல தான் அவர் அதை பாடுறாரு. ஆனா பாடிட்டு வந்து இங்க தமிழ்ல ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது எங்க பாடணும், ஆனா எங்க பாடினதை ரிலீஸ் பண்ணணும். அதனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு சினிமாக்காரனை வந்துட்டு முதல்ல சினிமாக்காரனா பார்த்தாலே போதும். அவங்கள மொழி ஆர்வலர்களா இல்ல வந்துட்டு இந்த நாட்டுக்கு சொந்தமா அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு நீங்க கன்னடர்களும் ரஜினி ஏத்துக்கல, தமிழர்களும் ஏத்துக்கல அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, மகாராஷ்டிரன் ஏத்துப்பாங்க. அப்ப சுத்தி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஏத்துக்கக்கூடிய இடத்துலதான் ரஜினி இருக்காரு அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒட்டுமொத்தமா நாம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இந்தியர்கள், அவ்வளவுதான். இதெல்லாம் தாண்டி மனிதர்கள், மனிதத்தை போற்றுவோங்கிற அந்த ஒரு மனநிலையில தான் நாம செயல்படணுமே தவிர்த்து இதுல இந்த ரஜினி வந்துட்டு இதை சொன்னாரு. இங்க வந்துட்டு நடிகர்களுக்குமே வந்துட்டுங்க தன் படம் தன்னுடைய காரியம் இதுக்குள்ள எப்பவுமே அவரோட வீரியம் இருக்கும். இதை தாண்டி பெருசா யோசிக்க மாட்டாங்க. ஆனா அதுலயும் கமல் அப்படி இல்லைங்கிறது தான் நான் இந்த இடத்துல திருப்பி நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா ரஜினி ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஆதாயத்துல வந்து தமிழ் மக்கள் நோக்கி பயணிச்சுட்டே இருந்தாரு. கமல் அதை கூட பண்ணலைங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு அது நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுட்டாரு. இதை தவிர்த்துட்டு தமிழ் மக்கள் எங்கேயாவது ரஜினி பண்ண மாதிரி கமல் வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு படத்தை வித்துருக்காரா? சினிமா கலைஞனுங்கிற இந்த ஒரு பேனரை தாண்டி மொழி ரீதியாவோ நான் தமிழன் அப்படி எப்படின்னு சொல்லி எந்த ஒரு படத்தையும் ரஜினி விற்றதை போல் கமல் விற்கல. அப்படி தமிழை வச்சே அவர் விற்கலன்னும் போது கன்னடத்துக்காகலாம் தகவலை விற்க மாட்டார். சிவராஜ்குமாரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்து வீரப்பால கடத்தப்பட்ட போதும், இப்ப ரீசெண்டா சிவராஜ்குமார் உடம்பு சரியில்லாம அமெரிக்கா போய் சிகிச்சையில இருக்கும் போதும் கமலோட பதிவுங்கிறது நம்ம உருக்கமான பதிவா இருந்தாரு. அதாவது சீக்கிரம் அவர் உடம்பு சரியாகி வரணும். தொடர்ந்து கன்னடத்துல ஒரு ஃபேன்ஸ் கிளப் கமலுக்கு இருக்கு, ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது மாதிரி தொடர்ச்சியா கமலை ஃபாலோ பண்ணிட்டு தானே வர்றாங்க. இப்ப இந்த விஷயத்துல மட்டும் இப்படியான ஒரு கமலை தான் அங்க பார்க்க முடியுது, கலைஞனா பார்க்க முடியுது. இது மாதிரி இருக்கும் போதே இப்படி சொன்னதை அவங்களால புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு யோசிக்க தோணுது. இது வந்து ஒரு எப்படின்னா இது வேணும்னே கமல் மேல ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. அதாவது
கமல் வந்து இந்த மாதிரி கன்னடத்தை பேசிட்டாரு இப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. வேற எதுவுமே சொல்லலை. கமலுக்கு ஃபேன்ஸ் கிளப் இருக்கு, அங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கமல் படங்கள் அங்க வந்து ரொம்ப வரவேற்கப்படுது. இப்போ வரைக்கும் சமாதானமா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தானே வர்றாங்க. அப்ப என்ன கமலை வந்து நடிகனா மட்டும் விரும்புறாங்க, அவர் சொன்ன கருத்தை மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கேட்க தோணுது. ஆனா அந்த எதிர்ப்புங்கிறது தக்லை படம் தாண்டி குறிப்பா கமல் இப்படி பேசிட்டாரு, கமல் எப்படி பேசலாம், நான் ஒருத்தனை வந்து ஒரு தலைவனா ஏத்துக்கிறேன், என் தலைவனே இப்படி பேசிட்டானா இப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில் இருக்கிற மாதிரி தோணுது. கரெக்டு தான். ஆனா வந்துட்டு ஒரு தலைவனே இப்படி பேசிட்டான் அப்படின் போது உண்மையை தானே உங்க தலைவன் பேசினாரு. நீங்க எப்ப தலைவன் சொல்றீங்களோ அப்ப தலைவனை கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிப்பீங்க. நீங்க கண்மூடித்தனமா நம்ப தேவையில்லை, உண்மையிலேயே ஆய்வு எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல கமல் சொன்னது வந்துட்டு ஒரு 10 அறிஞர்கள் எங்கேயோ சொன்ன ஒரு கருத்து தானே. அப்ப நீங்க உங்க தலைவனை நீங்க தூத்த முடியாதுல்ல. அப்ப அவர் சொன்னது உண்மை. அவர் ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டாரு, வரலாற்று பிழையா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, இல்ல வந்துட்டு நம்ம நாட்டையோ இல்ல வந்துட்டு நம்மளுடைய 2 ஸ்டேட்டையும் பிரிக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டாருன்னா நிச்சயமா அதை வந்துட்டு அவர்ல இருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கலாம். ஏன் அவரே மன்னிப்பு கேட்டுருவாருங்க. அவர் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இறுக்கமான மனிதர்லாம் கிடையாது. இப்போ அவர் என்ன பதிவு பண்றாரு, நான் தவறு செஞ்சிருந்தா நிச்சயமா மன்னிப்பு கேட்பேன், செய்யல, அதனால கேட்க தோணல, இதைத்தான் அவரும் பதிவு பண்றாரு. அப்போ ஒரு ரசிகனா, நீங்க கமலுடைய ரசிகனா நீங்க வந்து ஒரு விரும்புறீங்க அப்படின்னும் போது அவர் சொன்னது தப்பாவே தெரியாது. ஏன்னா கமல் ரசிகர்கள்னா நான் அறிவாளிகள்னு நான் நம்புறேன். ரஜினி ரசிகர்கள் மாதிரி கமல் ரசிகர்கள் கிடையாது. அறிவு இருந்தால் இல்ல அறிவு சார்ந்து சிந்தித்தால் தான் கமல் படங்களை பிடிக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நீங்க கமல் ரசிகனா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு நீங்க அதை வந்து பகுத்தறிஞ்சு ஓகே அவர் சொல்றது கரெக்ட் தானே சொல்லி தானே விட்டு போவீங்க. அப்ப நீங்க அவர் எதிர்க்கிறீங்க அப்படின்னாலே, அதை கமல் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னாலே, அப்ப நிச்சயமா வந்துட்டு நீங்க கமல் ரசிகர்களா இருப்பதற்கான சாத்தியங்களே இல்லை. ஏன் நான் கமல் ரசிகனுக்கு அறிவு ஜாஸ்தின்னு சொல்றேன்னா, கமல் ரசிகனுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் கமலை அரசியல்ல ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க அறிவு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய யாருமே அரசியலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை பாக்குறதே கிடையாது. ஏன்னா இங்க அரசியலே நடக்கிறது, இங்க ஓட்டுக்காக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது கமல் அரசியல்வாதியை அவங்க ஏத்துக்கல, பார்க்கல. அப்படி அறிவாளியான ரசிகர்களை கொண்ட கமல் இந்த இடத்துலயும் அவருடைய அறிவாளியான ரசிகர்கள் என்ன பண்ணணும், தலைவர் சொன்னது கரெக்ட் தான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் சொன்னது சரிதான், அவர் எந்த இடத்துலயும் தவறாவே பேசல அப்படின்னும் போது அதை நம்ம சரியாதான் ஏத்துக்கணும். இதையெல்லாம் தாண்டி கமல் அவர்கள் மேல ஏன் இவ்வளவு வன்மம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கமல் பேசின எல்லாமே ஒரு கலைஞன், ஒரு கலைஞானி கமல்ஹாசன் பேசுறது. ஆனா இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே டிஎம்கேனுடைய எம்பி பேசிட்டு இருக்கு. இதுதான் இங்க சிக்கலாகுது. ஒரு கட்டத்துல வந்துட்டு கமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ்ங்கிறது வந்துட்டு அரசியல் சார்ந்து அல்ல. ஆனா இன்னைக்கு கமலுக்கு இருக்கக்கூடிய இமேஜ்ங்கிறது மையத்தினுடைய தலைவரா கமல் பேசியிருந்தா கூட இந்த சிக்கல் வந்திருக்காரு. சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கமல்ஹாசன், அதாவது திராவிட கட்சியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் பேசும்போது தான் இது சர்ச்சையா மாறுது. நாளைக்கு இதே மாதிரியான ஒரு வார்த்தையை வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல இளையராஜா பேசினாலும் அது சிக்கலா மாறும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அவரும் எம்பியா மாற போறாரு, இல்ல எம்பியா இருக்காருன்னும் போது இங்க சிக்கலே என்னன்னா, நீங்க எந்த கட்சியோட ஒரு தொடர்பு இருக்கீங்க. அப்போ நீங்க சொல்றீங்க அப்படின்னும் போது இங்க ஒரு தமிழனோ இல்ல வந்துட்டு ஒரு கலைஞானியோ கன்னடத்தை வந்துட்டு கன்னட மொழியை இழிவுபடுத்தல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி இவர் பேசியிருக்காரு அப்படின்னும் போது அப்ப அவங்களுக்கு எங்க மொழி மேல என்ன காழ்ப்புணர்ச்சிங்கிற இந்த ஒரு ஆங்கிள் தான் கமல் மேல பாஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நியாயமா டிஎம்கேல இருந்து யாராவது வந்து தெளிவா சொல்லி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவர் சொன்னது வந்து ஒரு அன்பின் மீதியான வந்த வார்த்தை தான் சொல்லி முடிச்சிருக்கணும். ஆனா அவங்க எல்லாம் வரல, வேல்முருகன் அவர்கள் மாதிரியான ஆட்கள் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றதுதான் எங்க ஆச்சரியம். இந்த பிரச்சனை எல்லாம் தக் லைஃப் பாதிக்குமா, இல்ல தக் லைஃபோட ரிசல்ட் எப்படி இருக்கு? இல்ல இந்த பிரச்சனையினாலதான் தக் லைஃப் இன்னும் வெளியில தெரியுதுன்னு சொல்ல வரேன். இந்த பிரச்சனை ஒரு 100 யூடியூப் சேனல் வந்துட்டு தக் லைஃபை பத்தி பேசுது. கன்னடத்துல வந்துட்டு தக் லைஃப் வருதா வரலையான்னு தெரியாத ஆட்களுக்கு கூட வந்தா பார்த்தோம் அப்படி என்ன இருக்குன்னு அந்த ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிடுச்சு. உண்மையிலே சொல்ல போனோம்னா கமல் அவர்களுடைய படம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மேக்சிமம் வந்துட்டு ஓவர்சீஸ், இது 2 மார்க்கெட் தான் கமலுக்கான மிகப்பெரிய மார்க்கெட். கன்னடா மார்க்கெட் இதெல்லாம் இருந்தா கூட இன்னைக்கு விஜய்க்கோ ரஜினிக்கோ இருக்கிற மார்க்கெட் வந்துட்டு கமல் அவர்களுக்கு இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சர்ச்சையோட ஒரு படம் வருது அப்படின்னும் போது அப்ப என்ன படம், அப்படி என்ன இருக்கு, அந்த கியூரியாசிட்டியை கன்னடத்துலயும் கிரியேட் பண்ணுது, தமிழ்நாட்டிலையும் கிரியேட் பண்ணுது. ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்துட்டு இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. ஏற்கனவே மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் இந்த ஜோடி, இதற்காக நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா கூட இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை விற்கிறதுக்கு ஒரு யூஎஸ்பி வேணும். அந்த யூஎஸ்பி தான் இப்ப மொழியா மாறுது. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.